உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து, இந்த ஆவியானவர் வரும் பொழுது யாரும் நாம் பலவீனமாயிட்டேன்னு சொல்லக்கூடிய வாய்ப்பே கிடையாது. ஆவியானவர் வரும்போது இந்த சரீர வேலை சில நேரத்துல நல்லா குதிச்சு அபிஷேகத்துல சோர்ந்து காணும். ஆனா இந்த உள்ளான மனுஷன் இருக்க பாருங்க, ஒரு புது பலத்தோடு, ஒரு புது தைரியத்தோடு, ஒரு புது நம்பிக்கையோடு அவர் நிற்கக்கூடிய அளவுக்கு ஆவியானவர் இறங்கி பலமா கிரியை செய்கிறார். ஆண்டவர் சொன்னார், உயிர்த்தெழுந்து பரவேறும் பொழுது நீங்கள் போய் எருசலேமில் காத்திருங்கள், அங்கே நான் உங்களை வந்து பலப்படுத்தும், உங்களை தேற்றும்படி, உங்களோடு இருக்கும்படி, உங்களை நடத்தும்படி, உங்களை கண்டித்து உணர்த்தும்படி உங்களுக்காக நான் அனுப்புகிற பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளவே வாசம் செய்வார். ஆவியானவர் வெளியில உள்ள வாசம் செய்யறாரு. அப்ப உள்ள என்னன்னா நடக்குதுன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். வெளியே தெரிந்து உள்ள நடக்குது உள்ளது. அப்ப உள்ளத்துல எங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அதனாலதான் அவர் கண்டிச்சு உணர்த்துறாரு. அதனாலதான் அவரு என்ன செய்யறாரு, கட் அண்ட் ரைட்டா பேசுறாரு. ஆவியானவர் கிட்ட பட்சபாதமே கிடையாது. அவர் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு தான். ஏன்னா அவருக்கு அவர் வந்த வேலை, அவர் வந்த நோக்கம் நிறைவேற்றுகிறது தான் அவருடைய வேலை. அல்லேலூயா. உபஸ்துதி பாடுகிறதோ, தனிமை கொடுக்கிறோம், தூக்கி வச்சு பேசுறதோ, கொடுக்காதோ, தாழ்த்தி பேசுறதோ ஆவியானவர்கிட்ட கிடையாதுங்க. சரியாய் பேசுகிறவர் தான் ஆவியானவர். அந்த ஆவியானவர் உனக்குள்ள எனக்குள்ள இருக்கிறார். நம்புறீங்களா? சரியா செய்யுங்க, சரியா பண்ணுங்க, வஞ்சகம் இல்லாம பண்ணுங்க. என்ன சொல்ற, இன்னொரு ஒரு கண்ணுல வெண்ண, ஒரு கண்ணுல தெரியாது பாவம். நல்ல பிள்ளைங்க. ஒரு கண்ணுல வெண்ண, ஒரு கண்ணுல வெண்ண தடவரவங்க இருக்கிறீங்களா? பிள்ளைகளுக்கு அப்படி செய்வாங்க. அப்ப மற்றவங்களுக்கு ஏன் செய்ய மாட்டாங்க? அந்த மாதிரிலாம் ஆவியானவர் செய்கிறவர் அல்ல. சபையில எத்தனை பேர் இருக்கிறீர்களோ அத்தனை பேர் உத்தமர்களாய் மாறுபடியாய், அத்தனை பேர் பரிசுத்தமாய் மாறுபடியாய், அத்தனை பேர் ஆண்டவருக்காக வாழும்படியாக தேவ ஆவியானவர் அப்படியே நம்மை நடத்துவாராக. யாரு வேண்டும் வேண்டப்படாது. நேற்று வந்தவங்க எங்களுக்கு என்ன ஆண்டு கொடுப்பார்கள் நினைக்காதீங்க. நேற்று வந்தவங்க ஒரே சமம் தான், 10 வருஷத்துக்கு ஒரே சமம் தான். அது அவருக்கு முக்கியம் இல்லை. யாரு கர்த்தருக்கு பயந்து நடக்கிறாங்க அதுதான் அவருக்கு முக்கியம். ஆவியானவர் அதுதான் ஆராய்ந்து பார்க்கிறவர். ஏன் இவங்க பிளஸ்டா இருக்காங்க, ஏன் ஆசீர்வதிக்கப்படாம இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் இவங்க 10 வருஷமா வராங்க, இவங்க 4 வருஷமா 4 மாசமா தான் வராங்க கணக்கு இல்ல. யார் தேவனுக்கு பயந்து நடக்கிறாரோ அவர் பாக்கியம் பெற்ற மனுஷனாய் கர்த்தர் தேசத்துல உயர்த்தி வைக்கிறார்.